ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கில் அடிக்கடி ஹிந்தியில் பேசக்கூடிய சில முக்கியமான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு விட்டு விட்டு வலிக்குது, விட்டு விட்டு மழை பெய்யுது, இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது, அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மழை விட்டு விட்டு பெய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ மழை அப்படின்னு சொல்றதுக்கு பாரிஷ் அப்படின்றது தெரியும் நமக்கு. பாரிஷ் ருக் ருக் ஹர் ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ பாரிஷ் ஹோ ரஹி ஹே அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ விட்டு விட்டு பெய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு ருக் ருக் கர் அப்படின்னு சொல்லணும். இந்த வேர்டு என்னன்னா ருக் ருக் கர். பாரிஷ் ருக் ருக் ஹர் ஹோ ரஹி ஹே. ஸோ பாரிஷ் மழை அப்படின்றது பெண்பால் அப்படின்றதுனால ரஹா சொல்லக்கூடாது, ரஹி தான் சொல்லணும். பாரிஷ் ருக் ருக் ஹர் ருக் ருக் கர் ஹோ ரஹி ஹே. அடுத்தது பேனா விட்டு விட்டு எழுதுது அப்படின்னு சொல்றதுக்கு பெண் ருக் ருக் கர் சல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். சல் ரஹா ஹே, சாரி சல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது விட்டு விட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தர்த். ஸோ வலி அப்படின்னாலே தர்த். முஜே அப்படின்னா எனக்கு, முஜே தர்த் ருக் ருக் கர் ஹோ ரஹா ஹே அப்படின்னா விட்டு விட்டு வலிக்குது அப்படின்றது அர்த்தம். இங்கே நம்ம படித்தது என்ன, ருக் ருக் கர் அப்படின்னா விட்டு விட்டு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது எல்லா இடங்கள்லையும் ஒன்றா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ விட்டு விட்டு மழை பெய்யுது, விட்டு விட்டு எழுதுது, விட்டு விட்டு சிக்னல் வருது, விட்டு விட்டு வலிக்குது, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ருக் ருக் கர் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே என்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ முஜ்சே குல்கே பாத் கரோ. குல்கே அப்படின்னா வந்து ஓப்பனா அப்படின்றது அர்த்தம். ஸோ திற அப்படின்னா குலாவோ படிச்சிருக்கோம் இல்லையா, அதே போல குல்கே அப்படின்னா மனசு திறந்து. ஸோ இங்கே மனசு அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு அப்படி சொல்லணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ மனசு அப்படின்னா நம்ம மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. முஜ்சே குல்கே பாத் கரோ அப்படின்னா ஓப்பனாக பேசுங்க அப்படின்றது அர்த்தம். பாத் கரோ அப்படின்னா பேசுங்க. அந்த பையனுக்கு பயம் விட்டு போச்சு. ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கறது வந்து விட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை தான். முன்னாடி பார்த்ததெல்லாம் விட்டு விட்டு வலிக்குது, 2 டைம் வருது பாருங்க. விட்டு 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 வலிக்குது, விட்டு விட்டு எழுதுது, விட்டு விட்டு சிக்னல் கிடைக்குது. அங்கதான் நம்ம வந்து ருக் ருக் கர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இங்க முன்னாடி பார்த்ததுல வந்து நம்ம குல்கே பாத் கரோ அப்படின்னா வந்து மனசு திறந்து பேசுங்க அப்படின்றது அர்த்தம். அந்த பையனுக்கு பயம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த பையன் அப்படின்னா உஸ் லடுக்கா. ஸோ உஸ் லடுக்காக்கே டர். ஸோ டர் அப்படின்னா வந்து பயம், தர்து அப்படின்னா வலி, டர் அப்படின்னா பயம். நிக்கல் கையே அப்படின்னா விட்டு போச்சு அப்படின்றத குறிக்குது. அதாவது இல்லாம போயிடுச்சு, கிளம்பிடுச்சு, இல்லடிச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம், நின்றுடுச்சு. ஸோ நிக்கல் கையா, அவன் அப்படின்றதுனால நிக்கல் கையா. ஸோ உஸ் லடுக்காக்கா டர் நிக்கல் கையா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பழக்கம் விட்டு போச்சு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை செய்ய சொன்னாங்கன்னா வந்து பழக்கம் அப்பெல்லாம் தெரியும், இப்ப பழக்கம் விட்டு போச்சு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு பழக்கம் அப்படின்னா ஆதத். ஸோ ஆதத் சூட் கயி அப்படின்னு சொல்லணும். ஆதத் சூட் கயி அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் டச்சில் இல்லாததை குறிக்கிறதுக்கு வந்து சொல்கிறது தான் சூட் கையி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தொடா தீல் தோ. ஸோ தீல் தோ இங்கே வந்து விட்டு பிடிங்க அப்படின்னா, பிடி அப்படின்னா வந்து தோ குடு அப்படின்றதுக்கும் தோ யூஸ் பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம பேச்சு வழக்கில் விட்டு பிடிங்க அப்படின்னா விட்டுட்டு பிடிங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தவங்களை மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, பார்த்துக்கலாம், அந்த மாதிரியான அர்த்தம் தானே. அந்த மாதிரி தான் ஹிந்தி பேசுகிறவங்க வந்து. ஸோ ஆக்சுவலாக தீல் தோ அப்படின்றது வந்து அந்த பட்டம் விடும்பொழுதெல்லாம் நூலை கொஞ்சம் விட்டு பிடிச்சாதான் நல்லா வேகமாக பறக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. தோடா அப்படின்னா கொஞ்சம், தீல் தோ அப்படின்னா விட்டு பிடிங்க அப்படின்னு குறிக்குது. மற்றவங்களுக்கு வழி விட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ மற்றவர்கள் அப்படின்னா தூஸ்ரோன். ஸோ தூஸ்ரோன்கோ ராஸ்தா தேதோ. ராஸ்தா அப்படின்னா வழி, தேதோ அப்படின்னா கொடுங்க அப்படின்றது அர்த்தம். தூஸ்ரோன்கோ ராஸ்தா தேதோ அப்படின்னா மற்றவங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே நம்ம மனசு விட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ குல்கே அப்படின்ற, அதாவது திறந்து வெளிப்படையா அப்படின்றது அர்த்தம். குல்கே அப்படின்றது அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். குல்கே பாத் கரோ அப்படின்னு. விட்டு விட்டு மழை பெய்யுது, விட்டு விட்டு எழுதுது, இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து ருக் ருக் கர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம். பயம் விட்டு போச்சு அப்படின்றதுக்கு நம்ம என்ன படிச்சோம், தர் நிக்கல் கையா அப்படின்னு படிச்சோம். பழக்கம் விட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு ஆதர் சூட் கையி, ஆதர் சூட் கையி அப்படின்னு படிச்சோம். விட்டு வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சோட்னா மத் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் இன்னும் பார்க்கலாம். விட்டு பிடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தீல் தோ அப்படின்றது, வழி விடு அப்படின்னா ராஸ்தா தோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ குல்கே அப்படின்னா மனசு விட்டு பேசுறதுக்கு ருக் ருக் கர், விட்டு விட்டு மழை பெய்யுது அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு டர் நிக்கல் கையா, ஆதத் சூட் கையி, சோட்னா மத். ஸோ விட்டு வைக்காத, விடாத அப்படின்னு சொல்றதுக்கு சோட்னா மத் ஆப்போசிட். தீல் தோ அப்படின்னா விட்டு பிடிங்க, ராஸ்தா தோ அப்படின்னா வழி விடுங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிக்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒன் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா, இதுவே ஹோல் வீடியோவும் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். இதுவே ஒரு PDF ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டைம் கன்சியூமிங்கும் இருக்கும். நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் ப்ளஸ் இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் நீங்கள் நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு PDFs வேணும்னாலும், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த நியூ இயரில் நீங்கள் ஹிந்தியில் சரளமாக பேசணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் ஒரு ஆண் பேசும்பொழுது, பெண் பேசும்பொழுது, இல்லை மூன்றாவது நபர் பேசும்பொழுது எப்படி பேசுவாங்க, இது எல்லாமே வேணும் அப்படின்னாலும் அது கூடவே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ் ஜஸ்ட் வேர்பு மட்டும்தான் மாறும், அந்த ஃபார்மேட் அப்படியே தான் இருக்கும். அது கூடவே 500+ ஹிந்தி சென்டென்சஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்கிட்ட PDF ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, அவன் தன்மானத்தை விட்டுட்டு என்கிட்ட கடன் கேட்டான். இங்கே விட்டுட்டு, ஸோ முன்னாடி விட்டுன்னு பார்த்தோம், அடுத்தது விட்டுன்னு பார்த்தோம், அடுத்தது வந்து விட்டுட்டு. ஸோ தன்மானத்தை விட்டுட்டு என்கிட்ட கடன் கேட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, என்கிட்ட கடன் கேட்டான் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். என்னிடம் அப்படின்றதுக்கு வந்து முஜ்சே இல்லை மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலா என்னிடம் அப்படின்றது அதுதான் வரும். என்னிடம் அப்படின்னா முஜ்சே, என்கிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி மேரே பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பைசா மாங்கே அப்படின்னா வந்து கடன் கேட்டார். ஸோ மாங்கோ அப்படின்னா வாங்கு அப்படின்றது அர்த்தம், கேட்கறது. ஸோ கேளு. पैसा मांगे. सो उसने अपनी ईगो साइड में, सो ईगो साइड में रखी, ஈகோவை ஓரத்தில் வச்சுட்டு அப்படின்றது அர்த்தம். ஆக்சுவலி ஈகோ சைட் மே ரக்கி அவர் முட்சே பைசா மாங்கே அப்படின்னு சொல்லணும். உஸ்னே அப்படின்னா அவர், அப்னி ஈகோ சைட் மே ரக்கி அவருடைய ஈகோ, அப்னி ஈகோ அப்படின்னா அவருடைய ஈகோ, சைட் மே ரக்கி சைடில் வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு, தன்மானத்தை ஓரமாக வச்சுட்டு. ஸோ ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவர் அப்படின்றது. நம்ம தமிழில் மற்றும் சவுண்டெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அவர் முட்சே பைசா மாங்கே அப்படின்னு சொல்லணும். சுயநலத்தை விட்டுட்டு யோசி அப்படின்னு சொல்றதுக்கு அப்னா ஸ்வர்த் அப்படின்னா சுயநலம். சோட்கர் சோச்சோ அப்படின்னா விட்டுட்டு யோசி. சோட்கர் அப்படின்னு, சோடோ அப்படின்னா விடு. ஸோ ரெண்டு வேர்பு, விட்டுட்டு யோசி, விடு யோசி, ரெண்டு வேர்பை கம்பைன் பண்றதுக்காக தமிழ்ல அந்த சவுண்டு வருது இல்லையா, விட்டுட்டு யோசி, வந்துட்டு போ, பார்த்துட்டு சொல்லு, அந்த இட்டு சவுண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி தான் ஹிந்தியில வந்து கர் சவுண்டு, இல்லை ஒரு சில இடங்கள்ல நீங்க கே கூட சேர்த்து பேசலாம். சோட்கே சோச்சோ அப்படின்னு சொல்லலாம், சோட்கர் சோச்சோ அப்படின்றத சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இதுல ஏதோ மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ முஜே தால்மே குச் காலா லக் ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, தால்மே அப்படின்னா வந்து ஸோ இந்த சமைப்பாங்க இல்லையா, ஸோ தாலில் ஏதோ கருப்பா ஒன்று கிடக்கு, கலப்படம் இருக்கு, அந்த மாதிரியான அர்த்தத்துல தான் இது சொல்லுவாங்க. ஹிந்தி பேசுகிறோம், இது லைக் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, பழமொழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முஜே தால்மே குச் காலா அப்படின்னா கருப்பு, ஏதோ கருப்பா, லக் ரஹாஹே அப்படின்னா எனக்கு தோணுது, இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு அர்த்தம். முஜே லக் ரஹாஹே அப்படின்னா எனக்கு தோணுது அப்படின்றது அர்த்தம் பேசிக்கலா. ஓகேவா, லக் ரஹாஹே அப்படின்னா தோணுது. ஸோ தால்மே குச் காலா அப்படின்னா தால்ல ஏதோ கருப்பா இருக்குது, லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படிதான். பட் ஏதோ ஒரு மர்மம், லைக் ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ முஜே தால்மே குச் காலா லக் ரஹாஹே, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு குச் தோ கட்பட் ஹே, கட்பட் அப்படின்னா தப்பு. ஸோ குச் கட்பட் ஹே அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குது, என்னமோ தில்லுமுள்ளு நடக்குது, கும்பலா சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஸோ கிச்சடி பக் ரஹே ஹே அப்படின்னா எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். வஹான் அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு கியா கிச்சடி பக் ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். பக் ரஹி ஹே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏ தோனோன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும், மில்கர் அப்படின்னா சேர்ந்து, கோயி கிச்சடி பக்கா ரஹே ஹே. ஸோ கோயி, ஸோ இங்க கிச்சடி அப்படின்றது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றது, அந்த கிச்சடி அந்த டால் அந்த சாப்பாடு இல்லை, ஒரு சதி பண்றது, மர்மமா இருக்கிறது, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஏதோ குழப்பமா இருக்கு இல்லையா, அதெல்லாத்துக்கும் சொல்றது ஒரு வார்த்தை தான் வந்து கிச்சடி அப்படின்றது, கிச்சடி. ஸோ ஏ தோனோன் மில்கர் கோயி கிச்சடி பக்கா ரஹே ஹே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, அதனால கிச்சடி பக்கா ரஹே ஹேன். முன்னாடி பார்த்ததுல பக்கா ரஹி ஹே அப்படின்னு பார்த்தோம், இங்க ரஹே ஹேன் அப்படின்றது வரும்.
ஸோ இன்றைக்கி பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.